வாழ்க வளமுடன். இந்த மாதிரி ஒரு மகத்தான ஒரு இடத்துல, இந்த மேடையில், அது பெரிய மேதை, அவள் முன்னால் நானும் உட்காந்துருக்கேன். அது தெய்வ செயல்னு தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். அவருடைய செயல் அது. என்ன நடக்கிறது, என்ன பண்ணுறான்னு தெரியாது, நமக்கு புரிஞ்சுக்க முடியாத ஒரு தெய்வ சக்தி அது. அதில் தான் நானும் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களாம் சொன்னேன், அந்த நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நானும் பேசுகிறேன்னு உட்காந்துருக்கேன். அவர் சொல்லுவேன், நான் சங்கீதத்தான் தான் பேசுகிறதுங்கிறத கொஞ்சம் பயமான சமாச்சாரம் தான். இதை எனக்கு சிற்றறிவுக்கு நான் கற்ற அளவுக்கு நான் என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் 2 வார்த்தைகளை பேச ஆசைப்படுறேன். அதுலேயும் மெயினாக நான் தியாக பிரம்ம கீர்த்தனைகளும் சில பெரிய அவளுடைய கீர்த்தனையுடைய தத்துவத்தை வச்சு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னால் நம்ம மகரிஷி, வேதாந்திரி மகரிஷி, அவளை பற்றி 2 வார்த்தை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அவரையும் கபீரையும் கம்பேர் பண்ணுறேன் நான். எப்படின்னா, அவரும் நூல் நூற்று புடவை, அந்த தறி நேசு, அந்த மாதிரி ஏழ்மையில் பாடுபட்டவர் தான் கபீரும். கபீர்தாஸ் அவங்க ஃபேமிலியும் அப்படி தான் இல்லையா? அதுதான் அவர் கஷ்டப்பட்டு வந்து ஏழ்மையிலேருந்து மேலே வந்தவருங்க. அவரும் இந்த மாதிரி ஒரு அத்வைத்த இது சித்தாந்தம் உடையவர்கள். அதனால் அவரும், ஆனால் ராமநாமம் ரொம்ப இது பண்ணார். இருந்தாலும் அவருடைய பேச்சு, அவருடைய ஒரு பொயிட்ரிகள்லாம் நம்ம படிக்க போகும்போது, இப்போ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, பாடி காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒன்று மட்டும் வரலாம் சொல்கிறான். நகிரே நகி சங்க கச்சித் நகிரே நகி சங்க கச்சித் நகிரே நகி சங்க. கொஞ்சம் கூட பயமில்லை, சந்தேகமே வேண்டாம். காச்சித் ஒரு பொழுதும் அஜமக்ஷர அத்வைதமனந்தம் அஜமக்ஷர அத்வைதமனந்தம் ஜயதே பரபிரம்மம் சாந்தம் ஜயதே பரபிரம்மம் சாந்தம் நகிரே நகி சங்க. கபீருடைய பஜன். பரமகம் அஜமாக்ஷர அத்வைதமனந்தம் ஜயதே பரபிரம்மம் சாந்தம் ஏ ஜயந்தி பகுதர படுதாபம் ஏ பஜந்தி நிகமார்த்த சமேரம் நகிரே நகி சங்க.